உங்கள் அனைவரையும் இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் அருளும் உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்புக்கினியவர்களே, கடவுள் தினமும் பேசுகிறார். ஆனால் நாம் கேட்க தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம்? எப்படிப்பட்ட வார்த்தைகள், எப்படிப்பட்ட குரல்கள் நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தி கடவுள் பக்கம் திருப்புகிறது? நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் தினமும் பேசிக்கொண்டிருக்கிறார். பல விதமான சூழல்களிலே, பல நபர்கள் வழியாக, பல செயல்கள் வழியாக அவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அவரை கேட்க, அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த அருமையான நாளிலே இயேசு தன்னுடைய சீடர்களோடு பல உவமைகள் மூலமாக சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் சீடர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள், விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது என்ற பதிலை இயேசு சீடர்களுக்கு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், அவரும் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். எதை நிறைவாக பெறுவார்கள்? எது எடுத்துக்கொள்ளப்படுகிறது? கடவுளுடைய குரலை கேட்கவில்லை, கடவுள் பக்கம் திரும்பவில்லை என்றால் கடவுள் நம்மோடு இல்லை. கடவுளுடைய ஆசீரை நாம் இழக்கின்றோம். அவருடைய அருளை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயல்களுள், நம்முடைய சொற்கள் எல்லாம் கடவுள் பக்கம் திரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு விடுகின்ற அழைப்பு. எனவே இயேசுவினுடைய சொற்களை, வார்த்தைகளை, அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய சமூகம் அங்கு இல்லை. இயேசு அந்த இறைவாக்கு, எசாயாவினுடைய இறைவாக்கை சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருந்தும் உணர்வதில்லை. இந்த மக்கள் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது. எனவே கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய உறுப்புகள் அவருடைய குரலை கேட்பதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இதயம் அவர் பக்கம் திரும்ப வேண்டும், அவருடைய அன்பை நாம் பிறருக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இவ்வாறு கொடுக்கப்பட்ட இந்த அருமையான வாழ்வை நாம் கடவுளுக்கு ஏற்புடையதாக தயாராக இருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களில், நாம் அன்றாடம் வாழுகிற இந்த சமூகத்திலே நாம் பலர் சூழலிலே பலர் சொல்வதை கேட்கிறோம். ஆனால் கடவுள் சொல்வதை நாம் கேட்கிறோமா? கடவுள் பக்கம் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய காதுகள் கடவுள் பக்கம் திறக்கப்படுகிறதா? எனவே இந்த அருமையான நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த அழைப்பு, நாம் காதை திறப்போம். திருப்பலியிலே பங்கெடுக்கிற பொழுது அந்த இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அந்த இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் இறைவனோடு வாழ்க்கையிலே பயணிக்கலாம். நம்முடைய இதயத்தை மென்மையாக்குவோம். நம்முடைய இதயத்தை மென்மையாக்கி அந்த இறைவனுடைய இதயமாக நம்முடைய இதயத்தை மாற்றுவோம். நாம் கேட்டதை நாம் வாழ்ந்து காட்டுவோம். எனவே காதால் கேட்கக்கூடியது இதயத்தை மென்மையாக்கி நாம் கேட்டதை வாழ்வாக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுகிறார். அன்பு இறைவா, உயிருள்ள நீரூற்றாக எங்களை நீர் மாற்றும். எங்களுடைய இதயம் எங்களை பக்கம் திருப்பவும், வார்த்தையை கேட்கவும் எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.